பார்க்கிறது. இதெல்லாம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக திருமதி ஆர் ஜோஸ்பின்மரி அவர்களை கழக பொதுச் செயலாளர் தியாக தலைச்செல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் ஒரு 6 வருஷமாக அம்மா மக்கள் லால்குடி தெற்கு செயலராக இருக்கேன். அது சுற்றுவட்ட உள்ள எல்லா நிர்வாகிகளும் இப்போ சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க எங்களோட சேர்ந்து எல்லாமே செயல்படுறாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த தொகுதியில் உள்ள அமமுக நிர்வாகிகள் அனைவரும் திருமதி ஆர் ஜோஸ்பின் அவர்களுக்கு சிறப்பாக வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. போராட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. களம் என்பது சின்னம்மாவுக்கு புதிதல்ல. களம் எப்பொழுதுமே சின்னம்மாவை காண்றப்ப வெற்றி களமாக தான். குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு எழுச்சியோட தமிழ்நாட்டில் ஒரு 71 தொகுதியில் போட்டு செல்றெல்லாம் சிறப்பான வரவேற்பு. அது இந்த கோட்டை அந்த கோட்டை எந்த கோட்டையாக இருந்தாலும் நான் உடைத்து காட்டுவேன் என்கிற ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த முறை லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறுபான்மை பிரிவை சேர்ந்த ஒரு எளிமையான குடும்ப ஒரு வேட்பாளரை நம்ம லால்குடி தொகுதிக்கு அறிமுகம் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களோட முழு ஆதரவும் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நாங்கள் செல்கிற இடத்துல எல்லாமே எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே மிக சிறப்பாக அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தொகுதிக்குள்ளே நாங்கள் ஓட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஜாதி போதமின்றி அனைவருமே மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் வெற்றி பெறத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரியே எனக்கு மக்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. எனக்கு வரவேற்பும் அதிகமாக இருக்கு. நான் கண்டிப்பாக ஜெயிச்சு சின்னம்மாவை நான் சமர்ப்பிப்பேன். குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்னுடைய அம்மா 5 வருட காலத்தில் தலைவராக பஞ்சாயத்து தலைவராக பணிபுரிந்து சிறப்பாக எங்கள் ஊரில் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலையும் மிக சிறப்பாக நாங்கள் பணியாற்றியிருக்கோம். எங்கள் ஊராட்சி போன்ற லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து ஊராட்சியிலையும் எங்கள் கொன்னைக்குடி ஊராட்சியை மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக மற்ற ஊராட்சியும் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். வளர்ச்சியும் சரி, லால்குடி கோட்டை என்பது டிஎம்கே சரி, ஏடிஎம்கே சரி, எல்லாரும் கட்சியிலே சொல்றாங்க. பட் கோட்டை என்பதில் நம்ம லால்குடி சுற்றி இருக்க ஏரியாவை நீங்க பார்த்தாலே தெரியும். கோட்டையில எந்த கோட்டை இருக்குன்னு தெரியல. அடிப்படை வசதிகள் கூட மக்களுக்கு போய் சேரவில்லை. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ மேட்டுமட்டி கிராமத்தில் மேட்டுமட்டி கிராமம் அந்த ஊர்லாம் நாங்கள் எஸ்கேடே எல்லாம் போனப்ப ஒரு தண்ணீர் சரியில்லை, ரோடு சரியில்லை. மக்கள் சொல்றாங்க எல்லாரும் வருகிறாங்க, கையெழுத்து கும்புறாங்க, திரும்பி சென்று விடுகிறாங்கிறாங்க. நாங்க போய் கேட்டப்ப நாங்க முதல்ல வரோம், எங்க ஊராட்சி முதல்ல நீங்க கொன்னைக்குடியாமா எங்க ஓட்டு எல்லாம் நாங்க உங்களுக்கு சமர்ப்பா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க சென்ற இடத்துல அவங்களோட எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு மிக சிறப்பாக இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு வெற்றி சின்னமா ரொம்ப நன்றாக இருந்தது. அதே மாதிரி எல்லா ஊராட்சியும் நாங்க சிறப்பா பண்ணியாச்சு. சின்னம்மா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு 60 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி மக்கள் மத்தியில் பேசுறீங்களா? மக்கள் மத்தியில் எல்லாமே பேசுறதா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்கள் மதிப்பு பதிவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோழி பண்ண அம்மா கூட இருக்கட்டும் கோழி பண்ணைகள் அம்மா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆட்டு பண்ணை, சிறுபான்மையர் மக்களுக்கு அதிகப்படியா வேலை வாய்ப்புகள், ஆண்களுக்கு வேலையில்லா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு 16 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அம்மா. இப்போ அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
களமே சிறப்பா இருக்கேங்க சார். அந்த களத்தை பாக்குறவங்களுக்கே என்ன இங்க இருந்தாங்க, இங்க இருந்து உள்ள இருந்தாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அம்மாவே அதுக்கு ஒரு பிரமிக்க மாதிரி எங்க லால்குடி தொகுதியில வந்து என்னடா கோட்டைன்னு சொன்னாங்க. அவங்களோட வரவேற்பே வந்து மிகுந்த பலமா, அந்த களமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு களமா இருந்தப்ப அது சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. மத்த களம் எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க களம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி சின்னம்மா போற இடத்துல பிரச்சார இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் வருது. நாங்க விஷுவல் பாக்குறோம் டிவில, எல்லாமே நல்ல கூட்டம் வருது. எதிர்பாராத விதம் அவர்கள் வந்து எதிர்பார்க்காத நேரத்துல வந்திருந்தாலும் தகுந்த நேரத்தில் வந்து கூட்டத்தை பார்த்து அவர்கள் சென்றதுல வந்து மிக திருப்தின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப லால்குடி சட்டமன்ற தொகுதியில தான் ரொம்ப சந்தோஷத்தோட அம்மா போயிருக்காங்க. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்படியே